இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் வேணும்னா போயிருப்பேன், நான் பஸ்ல எல்லாம் வந்திருக்கேன். இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. எனக்கு அடிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம். என்ன? அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன செய்யணும்? யாராவது சொல்லி அனுப்புங்களேன். பலகாலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். கதை எழுதுன்னு சொல்லிட்டு ஊசி குத்த. இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. நான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். நிறுத்து. இவனுக்கு என்ன வியாதின்னு எனக்கு தெரியும், என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. போ. ஐயா, ரொம்ப வருஷமா அதை கவனிக்காம விட்டதுனாலதான் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டுறேன் ப்ளீஸ். அவனை புள்ள ஊசி போராடிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து ஊசி போடுறது நல்லா இருக்கா? ஐயா வைத்தியரே, என் புள்ளைய கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா, நான் இனிமே உத்தரவு இருக்க மாட்டேன். ஐயா ஐயோ, நான் இனிமே என்ன அப்பா என்ன விட்டு போயிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன அப்பா. ஐயோ என் புள்ள போயிட்டானே. பெத்தவ குழந்தைய பறி கொடுத்துட்டு கதறாளே. குழந்தை வசூர்ல போட்டு போட்டு என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? பெத்தவ புத்த புள்ளிய காவு கொடுத்துட்டு கதறாளே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு பச்சை மண்ணை அடிச்சுட்டீங்களே, அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சும்மா விடாதீங்க, சும்மா விடாது. ஐ அக்கா, இங்க வந்து பாரு. ஏய், என்னடா எதுக்கு கூப்பிட்ட? அங்க பார். அம்மா, என்னடி இங்க வந்து பாரு. ரேவதி, என்னம்மா? அவ என்னமோ சுடுதலை காலில் போட்ட மாதிரி கத்திட்டு இருக்கா. என்னன்னு போய் பாருமா. அவளுக்கு வேற வேலை இல்ல. ஏய், என்னடி? அக்கா, நீ ஆசையா எடுத்த செடியில பூ பூத்திருக்கு பாரு. நான் தரமாட்டேன். எனக்கு வேணும். நீ கூட போறியா இல்லையா? எனக்கு வேணும். அம்மா பாருங்கம்மா, இந்த பூ நான் பூ கொடுக்க சொல்லுங்க. நான் தரமாட்டேன். சரி, நீதான் வேற பூ பறிச்சுக்க. அவ வேற பூ எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு செம்பருத்தி பூ தான் வேணும். செம்பருத்தி பூ தான் வேணுங்கிற அளவுக்கு அதுல என்னடி இருக்கு? உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி, அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி, தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி, இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, எனக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு. சங்கீதா, இந்த பூ அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், கொடுத்துரு.
நாளைக்கு நம்ம தோட்டத்துல செம்பருத்தி செடியா நட சொல்றேன் ப்ளீஸ். இந்தா, இந்த பூ உங்ககிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படல. எங்க இந்த பூ கசங்கிடுமோன்னு பயந்தேன். என்ன இதுல இருக்கிற இந்த 5 இதழ்ல ஒண்ணு தாத்தா, ஒண்ணு அப்பா, ஒண்ணு அம்மா, ஒண்ணு தங்கச்சி, ஒண்ணு தம்பி. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மகரந்த மாதிரினா என்னமோ தெரியல. இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். டாக்டர் மாவு, இந்த வயசான காலத்தை போய் ஊர் சுத்திட்டு பேசாம வீட்டுல இருக்கலாம்ல. ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல. பாருங்க தெருக்கொடி வந்துருச்சு. உள்ளூர் பார்த்தா விடாதாக்கும். நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு. ஏனுங்க பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் லட்சணமா இருக்கும். இல்ல, இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பட்டணம் போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டிப்புளுக்கு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசு தான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்கிட்டீங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்குங்க புளிப்பால் கேட்கற மாதிரி யோசிக்கிறீங்க? சொடு போட நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பாரு. உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயர பார்த்த கண்ணமா இருக்கல தர. அதானே செலதுற பூம்பார பட்ட குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பச்சா புல்லாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழிக்கறின்னா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும், இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு. தரனே சேதுமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குறுக்கலாம். வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு புள்ளையசுமா வாட்ட சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம்? பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ணை வேற சும்மா தாள தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க. முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன். சாமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடு. சரி தோற. ஏன் கொடுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய காலத்து SLC. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. எல்லாம் நம்ம வேலை தானுங்க. எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா? ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலைங்க. எல்லாம் இங்க எடுத்தான்ட்டேன். இனி பிள்ளையாருக்கு பூவனா கூட நம்ம வீட்டுக்கு தானுங்க வரணும். தேங்க்ஸ் குழந்தை. யாரு குழந்தையா? ஆமா தோ சித்த அப்படி வந்துட்டு போடா. பெரியாத்த கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இடம்லாம் பாக்கி இருக்குதுங்க, வந்து நட்டுறேன். ஏன் குரல் கொடுத்த? சும்மா பூவா சுத்திட்டே இருக்காம இந்த மட்டையை உரிக்கலாம்ல. மட்டையை உரிக்கிறது நானு, கூலி வாங்கி சுருக்கு பையில போடுறது நீ ஆக்கும். அட சும்மா உரிக்காதடா, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உரி. இத பத்தி என்ன பாட்டு பாட? ஏ என்ன பத்தி பாடுறது? உன்னை பத்தியா? ஆ பாடுறேன். ஓடி பாரு ராஸ்கோல். இந்த பக்கம் வா பேசிக்கிறேன். அவன் ஒரு வினயம் இல்லாத கழுத கண்ணு. ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது. வாய திறந்தான்னா சுத்தால ஆரம்பி மாதிரி புல 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 புலன்னு கொட்டிடுவா. உட்காரு கண்ணு. ஏன் தெரியாதா? ஊருக்காக எந்த நேரமும் உழைக்குதே. குழந்தைக்குன்னு யாருமே கிடையாதா? அவனுக்கு சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அப்பனாத்தா எல்லாமே இந்த மண்ணு தான் கண்ணு. அதோட பேரே குழந்தைதானா? 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை கண்ணு. ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கிட்டு இருந்தது.
திடீர்னு ஒரு பச்சை குழந்தை அழுகுற சத்தம் ஆத்து ஓரமா இருந்து வந்துச்சு. ஊர் சனங்களா என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா ஆத்து ஓரத்துல ஒரு பரிசல் ஒதுங்கி இருந்தது. பரிசலுக்கு உள்ள இவன் பிறந்த குழந்தையா அழுதுகிட்டு இருந்தான். குழந்தை பக்கத்துல அவ ஆத்தா. கண்ணு அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு மாரியாத்தா மாதிரி இருந்தா. உசுரா வந்தா உசிப்பு கேட்கலாம். அவதான் போனமா வந்திருக்காது. 18 பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் வரல. நானும் ஒண்டிக்கிட்ட பாரு, எனக்கு கொல்லி போட இருக்குவேன்னு நான் அவனை எடுத்தேன். தாய் அழைச்ச பேரை ஊர் அடைக்கும்னு சொல்லுவாங்க. அவனுக்கும் பேர் வைக்க யார் ஆத்தா இருக்கா? குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பேரே நிலைச்சு போச்சு. அவனுக்குன்னு தனியா உல வைக்கிறதில்ல. ஆக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம். வெந்ததை தின்னுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான். இந்த ஊருக்குன்னா ஓடா தேய்றான். எனக்கு அப்புறம் அவனுக்கு ஆறுதலா யார் இருக்க போறாங்களோ? டாக்டரோ, கண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா? பெரியாத்தா சொல்லும். மழையில நனையிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போச்சுடா. நான் வேணா கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். பொட்டிப்புல குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி, கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் ஏதோ வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. சரி, காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இருந்தா உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கேட்டதோட விட்டுக்கலாம் இல்லைங்க. பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சம் அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி, நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க. ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி போட்டு வச்சு கொலுசு. டாக்டர்மோ, நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பி வாங்கலாம் நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்புக்குழி வரட்டவங்க சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாக்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்தலையா? அது இல்லைங்க. வேற என்ன? இது வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? தேங்க்ஸ்ங்க. நான் வரணுங்க. குழந்தை, மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. என்ன பண்றேன் பாரு இப்போ. மாட்டையே போட்டு அடிக்கிற. என்னங்க உங்க உசுர வளர்த்த செடியை கழுது மேல மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படியும் தெரியும். போது நிறுத்து. முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ. நீ போன வர.